ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கார் vlog தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வேறு லெவலில் சேல் ஆகிட்டு இருக்கு Hyundai Exter தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கார் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கார் டிரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் ஏகப்பட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசனுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் டிரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போய் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்பிளே தர செக் பண்ணி பாருங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட சைட் லுக்குங்க. ஸோ லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட கலர் வேரியன்ஸ் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் லுக்கு. ஸோ எக்ஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Hyundai பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே TRLs கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பக்காவான ஒரு லுக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி டைப் பார்த்தீங்கன்னா SUV டைப்பு. ஸோ பர்னட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதோட சிசி, ஸோ என்னென்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, டார்க் எல்லாமே எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக விண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பயங்கரமான விண்டு. காருக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியராக வீடியோ எடுக்கிறேன். அண்ட் ஃபேமிலி, ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா மிரர்ஸில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கான லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது 5 சீட்டர் கார். அண்ட் பார்த்தீங்கன்னா டோர்ஸ்க்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி லுக்ஸ் இதாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு TL லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா பேக்கில் இதான் லுக் பயங்கரமாக இருக்குல்ல. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஸ்பெசிஃபையாக கார் வெளியே பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பட் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸ்டர் அப்படிங்கிற பேட்சிங் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் SX அப்படிங்கிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6 ஏர் பேக்ஸா தெரியல. ஸோ ஓனர் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்காரு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா TL லேம்ப்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் டெயில் லேம்ப்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே உங்களுக்கு TRLs கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தா TRLஸில் ஒர்க் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இண்டிகேட்டர்ஸுமே ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குங்க. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஹேண்டில்ஸ் மாதிரியான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. இது பேர் என்னங்கிறது தெரியல, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா சைட் லுக் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க்ஸ் வந்துடும், பேக் வீலில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் வந்துடும். டயர் செக்ஷன் வந்து 175 செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் அப்படியே I20 பார்த்தீங்கன்னா 195 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏன் SUV டைப்பில் இவ்வளோ சின்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் I20 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காரில் உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும் கைஸ், பிகாஸ் ஆஃப் டயர் செக்ஷன். ஸோ அதான் மெயின். அண்ட் பார்த்தீங்கன்னா பர்னட் ஓப்பன் பண்ணி ஸ்பெக் பார்ப்போம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின். ஸோ பார்த்தீங்கன்னா K1.2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.2 லிட்டருக்கான பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81 BHP பவர் அண்ட் 130 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது மேனுவல் கார் கைஸ். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இதில் டாப் வேரியண்ட்டில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின்லாம் பாருங்கள். ஸோ பேட்டரி அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கூலண்ட்கான ஆயில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் கார் தான், வேறு லெவலில் இருக்கும் பவர். ஸோ ட்ரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மைலேஜ் வந்து ப்ரோ கிட்டே கேட்போம். ஸோ உள்ளே தான் ப்ரோ இருக்கார். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரைவ் போயிட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பக்காவாக இருக்கா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா சேம் I20யோட இன்ஜின். என்ன முக்கியமான டிஃப்ரென்ஸ்னால் பவர் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் மெயின். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது, ஒரு 3 to 4 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. SUVங்கனாலையா என்னங்கிறது தெரியல, அந்த பவர் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகுதா அப்படிங்கிறத ட்ரைவ் போய் காமிக்கிறேன். வாங்க கைஸ், உள்ளே போயிட்டு இன்டீரியர் பார்த்துட்டு அப்படியே ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் ஃபேமே, ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் இங்கே கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹாய் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ப்ரோ மூலியமாக தான் இன்றைக்கி நமக்கு இந்த கார் கிடச்சிது. அண்ட் பின்னாடி சீட் வந்துட்டோங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே I20 மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்து எல்லாமே I20 தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் பண்ணியிருக்காங்களா ப்ரோ? ஆமாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் வியூ. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோ பூத் ஸ்பேஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும்ல. 340 லிட்டர்ஸ் 340 லிட்டர்ஸ். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் தேவையான ட்ரெஸ்ஸஸ் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வரல. அண்ட் ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா I20 விட இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் பவர் விண்டோஸ் வந்துடுது. அப்புறம் பிளாக் டிண்ட் ஓட்டிருக்கீங்க தானே? ஓகே ஓகே. அண்ட் நல்லா இருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா பெருசாக வெயில் தெரிஞ்சு கொள்ளாது. அண்ட் முக்கியமாக என்ன விஷயம்னா மேலே சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப். ஸோ I20ல பார்த்தீங்கன்னா இது இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. வாங்க மொட்டை மாடியை போய் பார்ப்போம். I20 அஸ்டால மட்டும் இருக்கு. அஸ்டா. இது வந்து சென்சார் இருக்கா ப்ரோ? கட் ஆஃப் இருக்கு. அது கண்டிப்பாக இப்போ இருக்கிற எல்லாத்துலேயுமே கொடுத்துருவாங்க.
அண்ட் ஒரு ஆள் நிற்கலாம் போல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வியூ. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, தவறு. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போயிடுவோம். அண்ட் கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா வியூ. சன்ரூஃப் மூடிடுங்க அப்புறம். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணுமோ? ஓகே. பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு லைட் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் லெஃப்ட் சைடில் அண்ட் ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைல்ஸ்லாம் எதுவும் வச்சுக்கணும்னா. அண்ட் ஏசி வென்ட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பின்னாடி உட்காந்துருக்கு இப்போது ஜாலியாக இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க போல். ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் தான் மெயின். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர், ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் அவைலபிளாக இருக்குல்ல? ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ? கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? கார் வாங்கி 5 months ஆகுது. 5 months ஆகுது. அப்பா, இது வரைக்கும் என்ன இதில் டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னா பேக்கில் வந்துட்டு அந்த இதுதான். ஓகே. ஒரு 3 பேர் உட்காந்தோம், ஒரு 4 பேர் உட்காந்தோம்னா வண்டி லைட்டா அமுங்கும். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல தட்டும். ஆமா, தட்டாது. ஓகே. லைட்டா அமுங்குது. அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும், அந்த ஒரு ஃபீல் தெரியுது. பட் ஆல்ரெடி எஸ்யூவி டைப் பாடினாலும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சின்ன கார்க்குள்ள உட்காந்துக்க மாதிரி தான் ஃபீல் வருது. அப்படிங்கும்போது அகலப்படுத்திருக்கலாம். ஓகே. சன்ரூஃப்கான இது கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இங்கே ஒரு மிரர்ஸ் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூலிங் கிளாஸ் ஹோல்டர் கிடையாதுக்கு. i20 இருந்துச்சு, அதில் பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சுவிட்சஸ் இங்கே வந்துடுது. சன்ரூஃப்கான பட்டன்ஸ் அது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபோன் கால்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் கால்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஓகே. i20 இருக்கிறது அப்படியே தான். ஓகே. அண்ட் மெயினாக ஒன்றுனா இது ஃபுல்லுமே i20 இருக்க செட்டப் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோலும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஏசி வெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளேல தான் மெயினாக மாற்றிருக்காங்க. நாங்கள் நோட் பண்ண ஒரே ஒரு விஷயம் டிஸ்பிளேல தான். அண்ட் இந்த ஒரு விஷயம் தாங்க. ஸோ i20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸில் 10, 20, 30 km/h பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அது அவைலபிளாக இல்லை. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i20 விட இதில் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு சின்ன டயர் செக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஒரு ரீசன்னா அப்படியே காரை பார்த்தீங்கன்னா டிரைவ் எடுத்துகிட்டு போவோம். எப்படி இருக்குங்கிறத டிரைவ் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபேமிலி ஆல் நியூ எக்ஸ்டர். ஸோ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போவோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் டோர் க்ளோஸ். அண்ட் எங்கே போனாலும் சீட் பெல்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ. சூப்பராக இருக்குல்ல? இப்போ எனக்கு இந்த டிஸ்பிளே TFT டிஸ்பிளே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு ஷிஃப்ட் அதை பார்த்து இந்த காரில் உட்காந்தோன்னே பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சதுனால தான் i20 கேன்சல் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ, பார்த்தீங்கன்னா i20 கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்ட் டேஸாக செம்ம சேலுங்க. ஹுண்டாயில் அதிக சேல் ஆகிற கார்னே சொல்லலாம். ஏன்னா பெரம்பலூர்லேயே அவ்வளோ கார்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே அட்ஜஸ்டபிள் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு சீட் வந்து ஹைட் ஏற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைட்டாக புல் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் ஏறும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ உங்களுக்கு பவர் சீட்ஸ் கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை கடக்கமாக பக்கத்துலேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் சிஸ்டம் தான். அதாவது i20 இருக்கிற அதே டிஸ்பிளே, அதே டச் சிஸ்டம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கனெக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்ட் கனெக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்குது. இதில் ரோட் மேப் எல்லாமே ஓடும்ல ப்ரோ, ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டா. ஓகே. எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் இந்த டிஸ்பிளே ப்ளஸ் இந்த சன்ரூஃப் கொடுத்துருக்கான். இந்த ஒரு பட்ஜெட்டில் சன்ரூஃப். ஸோ ஓகேங்க. ஸோ போக பார்த்தீங்கன்னா மித்த விஷயத்தில் பேசுவோம். ஏன்னா நின்றுட்டே இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டோம். ட்ரைவ் பண்ணிவிட்டு பேசுவோம். அண்ட் ஃபேமிலி ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் யூஸ் பண்ணுங்கள். பைக்கில் போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். கிளச்சை விட்டாலே மூவ் ஆகுது. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. பா, ஒரு சின்ன சைஸில் ஒரு எஸ்யூவி காருன்னு சொல்லலாம் இந்த காரை. நம்ம தலைவனுங்க நம்ம நேரத்துக்கு தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆடி போகுது. லெட்ஸ் சீ கைஸ் இந்த கார் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா i20 வந்து ஹேட்ச்பேக். ஸோ உங்களுக்கு வந்து ஏரோடைனமிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ எஸ்யூவி டைப்பில் வந்து உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் தான் பெரிய பாதிப்பு. ஏன்னா உங்களுக்கு காற்று கிழிச்சிட்டு போகிற அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இருக்காது. கண்டிப்பாக ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த இது ஆலாம் நான் சீட் பெல்ட் போல சீட் பெல்ட். ஓ, பார்த்தீங்கன்னா 2 பேருமே சீட் பெல்ட் போடணும் போல. அண்ட் ஃபேமே ஸோ பவர் பார்ப்போம். 4th கியரில் இருக்குது. ஜஸ்ட் புல் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஒரு அலாம் வருது, ரேடியோ ஸ்பீடு. அதாவது கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு காமிக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 km ஸ்பீடில் போகிறப்போ ஒரு தடவை ஒரு பீப் வரும். ஓகே. அப்புறம் 120க்கு அப்புறம் கண்டினியூஸாக பீப் வரும். ஓ பரவாயில்ல. ஏன்னா இப்போ இருக்கிற கார்ஸ்க்கு முக்கியமாக தேவை. ஏன்னா நம்ம வந்து அன்கண்ட்ரோலாக ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 120+ தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம் ஹைவேஸில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக ஓட்டலாம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா பவர் வைஸ் பக்காவாக இருக்குங்க.
ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பவர் எப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ பிரேக்கிங் நல்லா இருக்கு. இன்னொரு சொல்லணும், ஓகே, இதில் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் எதுனா பிரேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிரேக்கிங். ஓகே, நான் ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு அனுபவப்பட்டேன். நம்ம எப்படி இந்த இடத்துல கண்டிப்பாக நிப்பாட்டியே ஆகணும், வேறு வழியே இல்லைனாலும் நம்ம நினைக்கிற மாதிரி கார் நிற்கிது. போகலாமா ப்ரோ? போங்க. பிரேக்கிங் தான் பக்கா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா தைரியமாக ஓட்டலாம். கண்டிப்பாக ஓட்டலாம். நீங்கள் இது வரைக்கும் லாங் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? லாங் வந்துட்டு ராமேஸ்வரம் போயிருக்கேன், சென்னை போயிருக்கேன், ஓகே, நிறைய ஏரியா போயிருக்கேன். அதான் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ? 10,000 ஓட்டிட்டீங்களா? அதான் ஒரு 5 months தான், ஆனால் 10,000 ஓட்டிட்டேன். பரவாயில்ல, மொரட்டு கார் ஓனரா இருப்பார் போல ப்ரோ வந்து. ஏன்னா நம்ம ஸ்விஃப்டே பார்த்தீங்கன்னா அதிகம் ஓட்டுனது இல்லை, பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார் லவர்ஸ் இருக்காங்க. ஸோ வண்டி வாங்கினா ஒருத்தா ஓட்டிடணும், அந்த ஒரு மந்த்ஸ்லேயே நம்ம வண்டி கவர் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம கார் வாங்குறோம். அதை விட்டுட்டு வீட்லேயே நிறுத்தி வைக்கிறதுக்காக நம்ம கார் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்குமே நல்ல யூனிக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கு, இது பிடிக்கும் போதே தெரியுது. அண்ட் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டா டாப் வேரியன்ட்லாம் போகும்போது அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்லங்க. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? ஆன் ரோட் பிரைஸ் 992 நான் எடுக்கிறப்போ 992. ஓகே, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs வருது. 10 lakhsக்கு ஒரு ஒர்த் காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர் இப்போ உங்களுக்கு மார்க்கெட்ஸில் பார்த்தாலே தெரியும், அந்த அளவு பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு கூடிய காரு. அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா இந்த கார் ப்ரோ கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன் ரிவ்யூக்காக. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குங்க. பஸ்ஸு தலைவன் அப்படியே லெஃப்ட் வருவான், நம்ம அப்படியே ஓரமாக போயிடணும். அண்ட் பஸ்ஸுக்கு லாரிக்கிட்டலாம் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கார் 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரியலாகவே சொல்லணும்னா பக்காவாக இருக்குங்க ப்ரோ. லாங் ரைட்ஸ் சூப்பராக இருக்கும் போல. கண்டிப்பாக வரும். இதனால் வரலும் நான் என்றைக்குமே டயர்டாகி உட்காந்ததே கிடையாது. ஓகே, அதான் மெயின். ஒரு கார் தேவையானது நம்ம கம்ஃபர்ட் இருக்கணும், அது ஒரு விஷயம். ஸ்பீடு அப்பாற்பட்டது, நம்ம கம்ஃபர்ட் இருந்தால் தான் எவ்வளோ தூரம் வேணாலும் ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போகலாம். ஒரு 100 போகணுன்னாலும் போதும், அந்த ஸ்பீடே போதும் நமக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டன் அடிச்சிருவோம். டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே பக்காவாக இருக்குல்ல ப்ரோ? சின்ன கார் தானே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேரி கார்டு இருக்கு, ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஓட்டும் போது இந்த ஃபீல் தெரியுது. ஃபேமிலி நீங்கள் வந்து ஷோரூம் சைடில் போனீங்கன்னா டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், பக்காவான ஒரு கார். ஓகே, டேர்னிங் ரேடியஸ் பக்கா. நான் ஆக்சுவலாக நல்லா ஸ்டேரிங் வளைச்சிருந்தேன்னா திரும்பி இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் கியர்ல நல்ல புல் இருக்கு. பிக்கப்ல இந்த இதில் எதுவுமே எனக்கு குறையே கிடையாது. நம்ம நான் சொன்னதுதான், பேக்ல உட்கார்றப்போ லைட்டா அந்த அமுங்கிறது மட்டும் தான் எனக்கு பிரச்சனையே. அதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர்ல 85+ போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, தாராளமாக போகுது. அண்ட் 110+ போயிட்டு இருக்கேங்க. இன்னமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி வாங்கல, அது பக்காவாக இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. ஆனால் இதனால தான் நிறைய பேர் வாங்குறாங்க போல. உட்காந்தோடனே ப்ரோ சொன்ன ஒரு விஷயம், உட்காந்தோடனே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஸோ எவ்வளோ கார்ஸ் பார்த்துருக்காரு போல. பட் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலாக ஒரு ஒப்பீனியனாக பார்த்தீங்கன்னா சூஸ் ஆகிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா 115+ போனாலும் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா வருது. எவனும் வரலையா? ஜஸ்ட் நார்மலாக பிரேக் பண்ணுறேன், வச்சோன்னே நிற்குது. ஆமாப்பா, அந்த அளவு பக்காவாக இருக்குங்க ப்ரோ. சர்வீஸ்லாம் எத்தனை சர்வீஸ் முடிச்சிருக்கீங்க? இப்போதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கீங்க. 10,000ல முடிச்சுட்டு வந்திருக்கு இப்போ. ஓகே பக்காங்க. ஸோ போக பேசுவோம். அண்ட் ஃபேமே ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ரைட் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி டைப்பில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸ்டர் பெஸ்ட்டாக இருக்கும் செக்மெண்ட்டில். ஸோ நீங்கள் இல்லை ஹேட்ச்பேக் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா தாராளமாக அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எஸ்யூவி டைப்பில் பார்க்குறீங்கன்னா எக்ஸ்டரை கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஸோ டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியே பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. அண்ட் கார் பார்த்தீங்கன்னா அந்தளவு பக்காவாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதிகமாகவே தராங்க. ஒரு 10 lakhs பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா Hyundai கொடுத்துருக்காங்க. மெயினாக சன்ரூஃபு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தாராளமாக நிற்கலாம். அண்ட் ஓகே, ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அண்ட் உங்ககிட்ட எதுவும் புது கார்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா பெரம்பலூர் சரௌண்டிங்கில் இருந்தால் அதாவது தாராளமாக கொடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்ரு தான், நானே வந்து தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வரதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். அண்ட் ப்ரோ, காரை பற்றி வேறு எதுவும் வாங்கலாமா? பக்காவான ஒரு காரா? கண்டிப்பா வாங்கலாம். ஸோ ப்ரோ அதாவது ஒரு காரோட ஓனரே சொல்றாரு கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஸோ இந்த கார் எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தலைவர் வந்துட்டார், டர்ன் பண்ணிடலாமா? இல்லை இல்லடா, ஓகே போயிடலாம். ஸ்லோ பண்ணலாம், தலைவன் ஸ்லோ பண்ணிட்டான், பிரச்சனை இல்லை ப்ரோ. சஸ்பென்ஷனும் பக்காவா இருக்கு ப்ரோ.
அதான் எனக்கு இந்த கார்ல அந்த ஒரு டிராப் பேக் தவிர வேற எதுவுமே வந்து குறைன்னு நான் சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது ப்ரோ. பவர் பார்ப்போம். செகண்ட் கியர்ல இருக்கு. வாவ், தரமா இருக்குங்க. வா, வேற லெவலுங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. அந்த கார் வாங்க போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே வாங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ப்ரோ பாய் சொல்லிடுங்க. பாய் ப்ரோ.